டாக்டர், என்னோட ஆசை என்ன தெரியுமா? அந்த குட்டியை பாதுகாத்து நானே வளர்த்து பயிற்சி கொடுத்து இந்தியாவிலேயே பெரிய ரேஸ் குதிரையா கொண்டு வரப்போறேன். நீ நினைச்சா என்னையே ஒரு பெரிய ரேஸ் குதிரையா ஆக்க முடியும். இதை விடுவியா? எங்கேயோ கொண்டு போய் நிறுத்துற போறியே. உன்னால எதை சாதிக்க முடியாது. ஆமா டாக்டர், நான் சாதிக்கத்தான் போறேன். எங்க அப்பாவை ஏமாத்தினவங்களை நான் பழி வாங்கணும். அதுவும் இதே பண்ணையில பிறந்த இந்த குதிரையை வச்சு அந்த சாதனையை செய்ய போறேன். ஏண்டா கம்பவுண்டா, அந்த குட்ட பொண்ணு வனிதாவை விட்டு என் கன்னத்துல அறைய வச்ச இல்ல? இரு பங்கஜங்கிற பேர்ல இந்த லெட்டர் உன் வீட்டுக்கு வரும். உன் குடும்பம் குண்டு மாதிரி பொட்டால்னு வெடிக்க போகுது பாரு. என் மேல கோவமா? இல்லைன்னு சொல்லிட்டு பேசாம நிக்கிறீங்களே. என்ன செய்யணும்? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். இப்பவே வா. இல்ல, அப்புறமா. சரி. சரின்னு சொல்லிட்டு பேசாம நிக்கிறீங்களே. என்னதான் செய்யணும்? நீ வெக்கப்படுறத பாக்குறப்போ வேண்டாம். பேசும் விழி மௌனம் தானே மொழி. மெல்ல பேசும் விழி மௌனம் தானே மொழி. காதல் ரகசியம் அதற்கொரு காதல் அவசியம். காதல் ரகசியம் அதற்கொரு காதல் அவசியம். எங்கே இங்கே எங்கே இங்கே. மெல்ல பேசும் விழி மௌனம் தானே மொழி. மெல்ல பேசும் விழி மௌனம் தானே மொழி. காதல் ரகசியம் அதற்கொரு காதல் அவசியம். எங்கே இங்கே. கண்ணே நீ கல்யாணி ராகம் கண்ணாவா கச்சேரி நேரம். கண்ணே நீ கல்யாணி ராகம் கண்ணாவா கச்சேரி நேரம். இரவிலே இசைமழை மடியிலே இளம் பிறை. பூவிதழ் திறந்திட திறந்திட தேன்துளி பதும்பிட பதும்பிட. மீண்டும் மீண்டும் வேண்டும் வேண்டும் முழுவதும் வழங்கிவிடு. மெல்ல பேசும் விழி மௌனம் தானே மொழி மெல்ல பேசும் விழி. மௌனம் தானே மொழி காதல் ரகசியம் அதற்கொரு காவல் அவசியம். எங்கே எங்கே தென்றல் தான் மேலாடை நீக்க அங்கங்கே நீ கொஞ்சம் பார்க்க. தென்றல் தான் மேலாடை நீக்க அங்கங்கே நீ கொஞ்சம் பார்க்க. அதிலொரு பரவசம் எதற்கிந்த அவசரம்? நானுனை ஒரு தரம் தழுவிட பூவுடல் மறுபுறம் நழுவிட. மாலை தோறும் மையல் தீர் இளமைக்கு வேலை கொடு. மெல்ல பேசும் விழி மௌனம் தானே மொழி. மெல்ல பேசும் விழி மௌனம் தானே மொழி. காதல் ரகசியம் அதற்கொரு காதல் அவசியம். எங்கே இங்கே எங்கே இங்கே.
மகேஸ்வரி, குமார் மட்டும் நமக்கு மாப்பிள்ளையா கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். லட்சக்கணக்கான சொத்துக்கு அவன் ஒரே வாரிசு. ஆனா வசி அதுக்கு ஒத்துக்கிற மாதிரி தெரியலையே. அவளுக்கு என்ன தெரியும்? சின்ன குழந்தை. நீதான் சொல்ற வகையில சொல்லி அவன் மனசை மாத்தணும். ஹலோ அங்கிள். ஹலோ குமார், என்ன பண்ணைய சுத்தி பார்த்து வரியா? பண்ணைய மட்டும் இல்ல, பல அழகான காட்சிகளையும் பார்த்துட்டு வர்றேன். ஆமாமா, 150 ஏக்கர் வளைச்சு போட்டிருக்கேன்ல. சுத்தி சோலை மலைங்க. நான் அதை சொல்லல. வசந்தி அந்த குதிரைக்காரனும் பாட்டு பாடி கொஞ்சி குலாவிக்கிட்டு இருந்தத என் கண்டால பார்த்தேன். குதிரைக்காரனா? அதான் அங்கிள், பிரேம், பழைய முதலாளியோட மகன் சொன்னீங்களே, அவன் தான். என்னது, வசிய அவனோட பாத்தீங்களா? ஆமா ஆண்டி, அவன் பேர்ல இருக்கிற பிரியத்தினாலதான் உங்க பொண்ணு அந்த கல்யாணம் செய்துக்க யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். நான்சென்ஸ். வசி, வாங்க. இப்ப நீ எங்க இருந்து வர்ற? ஏன் டாடி? கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. இவ்வளவு நேரம் நீ யார் கூட இருந்த? வந்து பிரேமுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? நான் அவரு என்ன விரும்புறாருப்பா. 1000 பேர் உன்னை விரும்புவாங்க, தெருவில் போறவங்க ஆசைப்படுவான். அதுக்காக இல்ல டாடி, நானும் அவரை விரும்புறேன். வசி, யோசனை பண்ணாம அப்படி எல்லாம் உளராதே. நான் வளரல மம்மி, உண்மைதான் சொல்றேன். வசி, நீ சின்ன பொண்ணு, உனக்கு நல்லது கெட்டது தெரியாது. உன் எதிர்காலத்தை எப்படி சிறப்பா அமைக்கணும்னு எங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய எதிர்காலத்தை பத்தி எனக்கும் தெரியும். வசி, என்னங்க ஆத்திரப்படாதீங்க, அவளை விட்டுதான் பிடிக்கணும். ஆமா அங்கிள், வாங்க. அரடிச்சா என் அழுதே, என் கண்ணே நீ அடிச்சாரை சொல்லி எழு. மாமே அடி போஸ்டா, கொஞ்சம் இரு வரேன். சிவா அவர்கள் எனக்கு தெரியாம இவருக்கு யார் லெட்டர் எழுதுறா? அன்புள்ள அத்தான், என்னை 2ஆம் கல்யாணம் செய்வதாக சத்தியம் செய்தீர்கள். ஐயா, ஆனால் அதை காப்பாற்ற தவறிவிட்டீர்கள். அப்பா, என்னைத்தான் அனாதையாக்கி விட்டீர்கள். தற்போது தங்களிடம் வளரும் நமக்கு பிறந்த நம் ஒரே செல்வன் பாபுவையாவது காப்பாற்றுங்கள். இவன் தான் பாபுவா? இப்படிக்கு உங்களை நம்பி ஏமாந்த அவளை பங்கஜம் பாபு ஊமக்கோட்டா மாதிரி இருந்துகிட்டு இந்த ஆளுக்கு ஒரு வப்பாட்டி, அதுக்கு ஒரு குழந்தையா? ஐயோ ஐயோ ஐயோ, அட பாவி கம்பவுண்டா, என் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டியே. ஐயோ, நான் என்ன செய்வேன்? நான் யாருக்கிட்ட போய் முறையிடுவேன்? ஐயோ 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 ஐயோ, இந்த ஆளுக்கு என்ன தொடறதுக்கே கையெல்லாம் நடுங்குமே. அதை நம்பி இந்த ஆளு நான் நல்லவேன்னு நினைச்சு மோசம் போயிட்டேனே. எவ்வளவு பங்கஜமாமே, அவள்கிட்ட போய் பல்ல இழிச்சு புள்ளைய வேற பெத்துக்கிட்டாரே. என்ன தைரியம் இருந்தா வப்பாட்டிக்கு பிறந்த குழந்தைய எங்கிட்டே கொடுத்து என்னையே வளர்க்க சொல்லுவாரு. தூங்குற தூக்கிறேன் ஒண்ணு. என் குடியை கெடுத்ததும் இல்லாம நீ நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கியா? ஒன்ன போய் கண்ணே மணியே கட்டாணி முத்தே கட்டி கரும்பெல்லாம் கொஞ்சனே சனியனே பீட தரத்திரம் தோசி வாசி. ஐயோ, என்னப்பா டாக்டர், மார்னிங் ஸ்டார் குதிரை ராத்திரி பூரா தூங்கல, காலையில வாய பாக்குற நொர நொறையா தள்ளுது. நுரையா கக்குதா? ஒருவேளை சோப்பு முழுங்கி இருக்குமா? என்ன காமாட்சி, குழந்தையோட வர, குழந்தை என்ன பாக்கணும்னு அழுவுதா? மூஞ்சி புடியுத. ஏய்யா, குழந்தை கோயில்ல கிடந்ததுன்னு என்கிட்ட போய் சொல்லியா என்ன ஏமாத்துன? நீ என்ன சொல்ற? சொல்றேன், ராஜாத்தி மாதிரி நான் இருக்கிறேன், என்கிட்ட குழந்தை பெத்துக்கிறதுக்கு ஒரு வக்கல்ல, உனக்கு ரகசியமா கள்ள பண்டாட்டி வேறையா? ஐயோ, இவனுக்கா? பார்த்தா பூனை மாதிரி இருக்கிறான். பூனை மாதிரியா? கண்ணை பாரு, பூனை கண்ணு, பூனையே தான். யோ, அந்த பங்கஜங்கிற பஜாரி யாரு? அவளுக்கு உனக்கு எத்தனை நாளா சிநேகிதா? 5 கஜமாவது 10 கஜமாவது அப்படி யாரு எனக்கு தெரியாது. என்ன நம்பு காமாட்சி. காமாட்சி, நீ பேர சொல்றதுக்கு உனக்கு யோகியதை இல்ல. இந்த லெட்டர் படி. லெட்டரா? படியா, படி. யோ, குழந்தை கையில வச்சிருக்க, நீ அது வாங்கி படியா? படிங்க. எனக்கு யாரு லெட்டர் எழுத போறாங்க? எங்க அம்மாவை பத்தி ஆயா நாகப்பட்டினத்துல இருந்தது, அதுவும் போன கோயில்ல போயிடுச்சு. இப்ப வரேன் பாரு. அன்புள்ள அத்தான். பொத்தான். பங்கஜம் உன்னை அப்படித்தான் கூப்பிடுமா? ஏயா வயிற்றுல கிளம்புற? படிங்க படிங்க. என்னை 2ஆம் கல்யாணம் செய்து கொள்வதாக சத்தியம் செய்தீர்கள். இடிப்பேன். தப்பு செய்யறது பண்ணி செஞ்சுட்டு குதிரை மலையா கணக்கிற மேல படிங்க. ஆனால் அதை காப்பாற்ற தவறி விட்டீர்கள். என்னைத்தான் அனாதை ஆக்கினீர்கள். உங்களிடம் வளரும் நம்முடைய ஒரே செல்வன் பாபுயாவது காப்பாற்றுங்கள்.
குழந்தை பேரு பாபு அம்மா. நீயே பெத்து தொட்டில போட்டு பேரையும் வச்சுட்டு எங்களையா கேக்குற? அதானே. ஏன் இப்படி குழப்பற? காமாட்சி, அஸ்வ நடமாடுற இடத்துல இருந்து சத்தியமா சொல்றேன், அந்த பங்கஜம் யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த கடுதாசி எனக்கு வந்தது இல்லப்பா. யாருக்கிட்ட கதை விடுற? கவர பாரு, மேல் விலாசத்தை பாரு, உன் பேர் தான் எழுதி இருக்கு, நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்கு. இத்தனை நாளா உன்னை நம்பி நான் ஏமாந்த பாரு, என் புத்தியை செருப்பால் அடிக்கணும். யோ, பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க. ஏயா 2 பொண்ணுங்களை ஏமாத்தி 2 பாவத்தை சம்பாதிச்சுக்கிற? உங்ககிட்ட கம்ப்யூட்டரா வேலை செய்யறேன் பார், அது 3வது பாவம். கமச்சே, வா விட்டு போல வா. கொன்னுடுவேன், கொன்னுடுவேன். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் உன் காத்து இந்த புள்ள காத்து என் மேல படக்கூடாது. மீறி என் வீட்டு வாசப்படி மிதிச்ச என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. நான் வர்றேன். அம்மாடி, என்ன உங்க குடும்பத்தாரால என்ன அம்பாரு விட்டு போறீங்களே, எனக்கு பூவா? அது உண்டே. அப்பாடா டாக்டர், ஒண்ணுமே நடக்கலையா. நான் அப்பாவியா என் மேல இப்படி பழி சுமத்திட்டு போறாளே. ஐயோ, நான் நினைக்கிறேன் எனக்கு வேண்டாதவன் எவனோ இந்த லெட்டரை எழுதியிருக்கான். ஒருவேளை பங்கஜத்தோட பழைய காதலை எழுதியிருப்பானோ? ஏயா பங்குஜமே எனக்கு தெரியாதுன்ற, அதுக்கப்புறம் காதலன் எப்படி தெரியும்? ஏயா எரிஞ்சு விடுற? நீ ஆச்சு, உன் குழந்தையாச்சு, நானாச்சு, என் குதிரையாச்சு. வர்றேன்.